அண்ணா கரடி கரடி. ஹலோ மக்களே, வெல்கம் பேக். இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம வால்பாறையில் நைட் ரைடு தாங்க. போன வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், நம்ம கரெக்டாக அதிரப்பள்ளி வந்து லேட் நைட் ட்ரிப்பு முடிச்சுட்டு அப்படியே வால்பாறையை வந்து கண்டினியூ பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். பொதுவாக இந்த வால்பாறை பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைட் ரைட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக அலௌடு கிடையாது. ஸோ அதையும் மீறி நீங்கள் வந்து நைட் ரைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாரஸ்ட்காரங்க வந்து பிடிச்சி ஃபைன் போடுறதுக்கு வந்து அதிக வாய்ப்பு இருக்குங்க. இப்போ நாம் எப்படி போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜங்கிள் ரெசார்ட்டுன்னு சொல்லிட்டு நம்மளோட ஃப்ரெண்டோட ஒரு ரெசார்ட் இருக்குங்க. அந்த ரெசார்ட்டுக்கு தான் போகிறோம். நம்ம வைல்டு அனிமல்ஸ் ஸ்பாட் பண்ணுறதுமே பார்த்தீங்கன்னா, நம்ம போகிற வழியில் ஏதாச்சும் அனிமல்ஸ் இருந்தாலும் ஸ்பாட் பண்ணுவோம். நம்ம இதுக்குன்னு மெனக்கெட்டு நம்ம போய் அனிமல்ஸை தொந்தரவு பண்ணுற கிடையாது. பொதுவாக இந்த வால்பாறை பகுதியில் மனித விலங்கு மோதல் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதனாலேயே 7 மணிக்கு மேலே மனிதர்கள் நடமாட்டம் வந்து இங்கே சுத்தமாக இருக்காது. அதுக்கு பதிலாக வனவிலங்குகள் நடமாட்டம் தான் இங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நம்ம போகிற ரெசார்ட் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா குரங்குமுடி எஸ்டேட்டுங்க. இந்த குரங்குமுடி எஸ்டேட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக சோலியார் டேம் அந்த ரிசர்வாயர் இருக்குங்களா, அதுக்கு வந்து பேக் சைடு. அதனாலேயே அந்த குரங்குமுடி எஸ்டேட் போகிற வழியில் வனவிலங்குகள் வந்து அடிக்கடி தண்ணி குடிக்க வரும்பாங்க. நம்மளுமே வனவிலங்குகள் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லி எதிர்பார்த்து தான் போனோம். ஏதாச்சும் சிறுத்தை கரடி கிடைக்குதான்னு சொல்லி. பக்கமாக கூட நீங்கள் வால்பாறையில் ஒரு நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது நம்ம நார்த் இந்தியாவிலேருந்து இங்கே தங்கி இந்த டீ எஸ்டேட்டில் வேலை செய்கிறவங்க அவங்க பொண்ணை வந்து ஒரு சிறுத்தை வந்து கடிச்சு இழுத்துட்டு போயிடுச்சு. நீங்கள் முன்னே பார்த்ததுலாம் வந்து எஸ்டேட்டுங்க. இப்போனா நம்ம ஒரு டீஃபாரஸ்ட்குள்ளே போயிட்டுருக்கோம். அதாவது இந்த குரங்குமுடி எஸ்டேட் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா 2 சைடுமே வந்து டீப் டென்ஸ் ஃபாரஸ்ட்டாக தான் இருக்கும். கரெக்டாக நம்ம ரெசார்ட் போகிற வழியிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரடிங்க. அண்ணா கரடி கரடி. கரெக்டாக நம்ம கார் வந்து முன்னாடி போகும்போதே அந்த வண்டி வெளிச்சத்தை பார்த்து அது கொஞ்சம் பயந்து ஓடிடுச்சு. நான் வேணால் உங்களுக்கு ஸ்லோ மோஷனில் காமிக்கிறேன் அந்த கரடியை பாருங்கள். நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம். அந்த கரடி வந்து பார்த்திங்கன்னா அந்த எஸ்டேட் வழியாகவே மேலே ஏறி போச்சுங்க. கரெக்டாக அந்த கரடி நம்ம எங்கே பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக ரெசார்ட்டு கேட்டுலேயே நம்ம பார்த்தோம். நம்ம ரெசார்ட் கேட் வந்து ஓப்பன் பண்ணாதனால நம்ம கொஞ்ச நேரம் அங்கே வெயிட் பண்ணிருந்தோம். அந்த கரடியாகவே திருப்பி நமக்கு வந்து சைட் ஆச்சுங்க. அந்த கரடி நம்ம கார் டேஷ் கேமில் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு. அந்த ஃபூட்டேஜ் வந்து ஆட் பண்ணுறோம், அதை வந்து பாருங்கள். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகணும். நம்ம ரெசார்ட்டில் கொஞ்ச நேரம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பிட்டோம். இப்போ டைம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 5 மணி ஆகுதுங்க. இந்த டைமுக்கு கிளம்புனோன்னா நம்ம மார்னிங் ஒரு 7 மணிக்கு கோயம்புத்தூர் போய் ரீச் ஆக முடியும். இப்போ போகிற வழியில் ஏதாச்சும் அனிமல் சைட் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து நம்ம ஃபூட்டேஜ் வந்து ஆட் பண்ணுறேன். இந்த ரோடே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான அமைதியாக இருந்துச்சுங்க. குளிர் வேறு அந்த இடத்துல ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதனால் நம்ம கையை வெளியில் விட்டு வீடியோ எடுக்க முடியல. நம்ம கை வேறு மரத்து போயிடுது. அதனால் ஜன்னல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு உள்ளே உட்காந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு தெரியும், நம்ம கரெக்டாக நம்ம அதிரப்புலியோட போன வீடியோ வந்து முடிச்சிருப்போம். அந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் போய் அந்த வீடியோவை பாருங்கள். கேஸ் போட்டாங்க. இது அது ஒரு 5-6 பேர் போட்டு போனாங்களா தானுங்க. போட்டு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு அது கஜமாயிட்டாங்க சொல்ற மாதிரி. இது இல்லை நாங்கள் போனோங்கண்ணா கஜமுடின்னு ஒரு ஊர் இருக்குங்கண்ணா. அந்த ஊர்ல இருந்து அது எங்க வருது? அந்த எந்த ஏரியா வருது? அது முடிஸ் போகிற வழியில் நீனார் டேம் என்னது நல்ல முடி வியூ பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா? ஆமா, அது லெஃப்ட் எடுத்து வியூ பாயிண்ட் போறது. ரைட்ல ஒரு 5-6 கிலோமீட்டர் போகணும். டோட்டலாக 4 செந்து, 10 தெரு 5 செந்து, அவ்வளோதான் வால்பாறை. எங்கே போனாலும் முடிஸ் போகிறது, கஜமுடி போகிறது எல்லாம் இங்கே தான் சுற்றுவோம். இல்லை பரவாயில்லைங்களா. இப்போ நான் உண்மையிலே
நான் ஒரு குறைஞ்ச ஒரு 5 டைம் 10 டைம் வரைக்கும் வந்திருப்பேன் வால்பாறை. ம், ம். இதெல்லாம் நான் பார்த்ததே கிடையாதுங்க. வந்தா நேரா அதிகபட்சம் அதிரப்பள்ளி போறதுக்கு தான் வந்திருக்கேன் வழியாக. வால்பாறையில ஃபேமிலியோட 2 டைம் வந்தபோது கூழாங்கலாரோட முடிஞ்சிருச்சு. ஒரு டைம் நீராறு டேம் போனேன், சரிங்க. அவ்வளோதான். வேற எங்கேயுமே போனதில்லை. இன்னைக்கு இவங்களோட வந்து இந்த ஏரியாவில் எங்க இருக்குன்னு தெரியுதுங்க. நான் சின்ன கிளார் வரைக்கும் ட்ரை பண்ணிருக்கேங்க. அங்கே நாங்கள் விட மாட்டேன்டாங்க, அந்த செக் போஸ்ட்ல க்ளோஸ் பண்ணி அது அன்னைக்கு ஆமா வச்சிட்டாங்க. நானும் கேட்டேன், சின்ன கலர் விட மாட்டேன்ட்டாங்க. யானை இருக்கு அதனால தான் விட மாட்டேன்டா அப்படின்ட்டாங்க. நமக்கு நம்ம ரோட்ல வந்தானோ இல்ல, இந்த ஒரு சைடு ஃபுல்லா ஃபாரஸ்ட் தாங்க, வர முடியாது. ஆனால் சிறுத்தை ஃபாரஸ்ட்குள்ளே இருக்காதுங்க, ஊர் இருக்குதுல்ல, அதுதான். அங்கே ஏதாச்சும் பொறுக்கி சாப்பிட்றதுக்கு வருங்க. இல்ல அதாவது ஒரு சைடு ஃபாரஸ்ட் ஒரு சைடு ஊரா இருக்குங்க. அந்த ஃபாரஸ்ட்ல இருக்கு, அப்படியே டைம் ஆக வெளியே வந்துருங்க. வெளியே வந்து அவ்வளோதான். இப்போ நாங்கள் பேராவூரில் பார்த்ததே பார்த்தீங்கன்னா ஒன் சைடு வீடு, ஒரு பக்கம் ஃபாரஸ்ட். அப்படிதான் இருக்கு. வந்தேன்னா ஏதாவது ஆடு இப்போதுன்னு நாய் வந்து டக்குன்னு தூக்கிட்டு போயிடல. அது ரெண்டாவது வால்பாறையில் ஃபேமஸ்னா சிறுத்தை கோழிக்கழி விட்டுங்கிறதுக்கு வரும். இப்பதான் குழந்தையும் தூக்கிட்டு போயிருந்தா வந்து. அதோட சைஸுக்கு அந்த சைஸ் கரெக்டா கிடைச்சானு தூக்கிடுது. இதே அப்படிதானே மூணாறு அதே மாதிரி தானே, அங்கேயும் 4 சந்து தான். மூணாறு இல்ல அங்கேயும் இதே மாதிரி தான் 4 சந்து தான். 4 சந்து சுத்தினாதான் எல்லா நிறைய இடம் இருக்குங்க. இடம் நிறைய இருக்குன்னா உள்ள மெயின் ஏரியால 4 ரோடு தான். மூணார் எனக்கு ஏகப்பட்ட அது போயிட்டே இருக்கணும் மூணாறு. இது இங்கே ரவுண்டு தான் அடிச்சுட்டு இருக்கிறோம். ஆமா, இது வால்பாறை சின்ன இடம் தாங்க. சின்ன இடம் தான், எங்க சுத்தினாலும் திருப்பி அங்கே தான் வந்து பாரு எத்தனை பேர் வச்சிருக்காங்க. ஐயர்பாடி, கொரங்கமுடி எஸ்டேட்டு, என்ன முடிசு, அக்காமலை, அந்த மலை, இந்த மலை, ஏகப்பட்டது. தங்கச்சி மலை. இது வந்து நம்ம ஸ்ட்ரைட்டா போயிடணுங்க. மெயின் ரோடு வந்துருச்சு. மெயின் ரோடு கீழே இறங்கினோம்னா வால்பாறை, நம்ம ஸ்ட்ரைட்டா போயிடணும். இவ்வளோ நேரம் பார்த்துருப்பீங்க, நம்ம நண்பர்கள் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச தகவலை பற்றி காரில் பேசிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க. நம்ம ஃபோன்லேயுமே பார்த்தீங்கன்னா சார்ஜ் வந்து கம்மியாக தாங்க இருக்குது. நம்ம சார்ஜ் கடைசியாக இப்போ போட்டோன்னு பார்த்தீங்கன்னா அதிரப்பள்ளி டு வால்பாறை போகிற ரோட்டில் நம்ம சார்ஜ் போட்டோம். கண்டினியூஸாக வீடியோ எடுத்துகிட்டு வந்ததுனால சார்ஜ் வந்து ஃபுல்லாக டவுன் ஆயிடுச்சு. வெளிச்சத்தில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், நான் மலையில் கிராஷ் இருக்கிறது பகலில் இருந்துன்னா பார்க்கலாம். பாலாஜி கோயில் பக்கம் நம்ம கரெக்டாக வண்டியில் போயிட்டுருக்கும் போதே ஒரு கடாமன் வந்து ஒன்று சைட் ஆச்சு. கரெக்டாக நம்ம இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஃபோன் வந்து ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. ஐஃபோனோட பேட்டரி பர்சன்டேஜ் பற்றி உங்களுக்கே தெரியும், வீடியோ எடுத்தாலே சர்ன்னு குறைஞ்சிருது. கரெக்டாக நம்ம ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆன நேரத்தில் ஆலியாரில் வந்து வால்பாறை டு ஆலியார் வழியாக கீழே இறங்கும்போது ஒரு 2 யானைங்க சைட் ஆச்சு. நமக்கு ரோடு மறிச்சிட்டு நின்றுருந்துச்சு. மொத்தம் 2 யானைங்க. நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இந்த ஆலியார் போகிற வழியில் யானை பார்ப்போம்னு சொல்லி. அது கிராஸ் பண்ணி போகிற வரைக்குமே நம்ம காரில் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம்.
இந்த யானை வீடியோ பார்த்தீங்கன்னா நான் நண்பரோட சாம்சங் ஃபோனில் வந்து ஷூட் பண்ணோம். சரி நம்ம இதோட vlog-அ முடிச்சுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணோம். நம்ம அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் நம்ம வந்து மேலும் வந்து வீடியோஸ் போட முடியும். இந்த வீடியோவை பார்க்குறவங்க வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மற்றும் நம்ம பெல் ஐக்கான் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா நம்ம ஃப்யூச்சரில் போடுற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து ரெகுலராக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.